நான் 2000ல் என்ன வாய்ஸில் அந்த பாட்டு பாடணும் அதே பாட்டு இப்போ உங்கள் மத்தியில் பாட போகிறேன். அன்றைக்கி என் பேரை கேட்குறேன், என் பேரை இவ்வளோ இருப்பான். தாத்தா எனக்கு ஒரு ஆசை தாத்தா, நான் என்னடான்னு கேட்டேன். பாஸ்டர் உன் போட்டா எப்போ தாத்தா செவுத்துல ஒட்டுவாங்க, உன் போட்டா எப்போ தாத்தா செவுத்துல ஒட்டுவாங்க, ஏண்டான்னு உன் போட்டா செவுத்துல ஒட்டுனா பிரியாணி போடுவாங்க தாத்தா எனக்கு. அப்போ என் பேரை என்ன சாகணும்னா என் இயேசு என்ன வாழுன்ற கைது. என் பேரை சாவியா என் இயேசு என்ன வாழ சொல்லியிருக்கிறார். ஆனா எனக்கு ஒரு நாளைக்கு சாவு இருக்குது. அல்லேலூயா. மரணத்தை சம்பவிக்கிறது எந்த இல்லையும் போக முடியாது. எல்லாருக்கும் மரணம் இருக்குது. ஆனா நான் அறிவிக்கிற இயேசு மரணத்தை ஜெயமாக்க வேண்டும். கைகளை மரணத்தை ஜெயமாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள அந்த தெய்வத்தை நம்ம பாடும்போது நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தர. கைகளை என்ன பார்த்து கேட்கிறாங்க, தம்பி மேரேஜ் ஆயிடுச்சா? நீ கை தட்டு. மேரேஜ் என்னன்னு கேட்ட உங்களுக்கு கண்ணாலம் என்ன பார்த்து கேட்கிறாங்க, கண்ணாலம் ஆயிடுச்சா? ஏன் சின்ன பையன் மாதிரி ட்ரெஸ் பண்றியா? நான் நல்லா ட்ரெஸ் பண்றதா கடவுள் ஏன் கிட்ட இருப்பார். கை தட்டு. அப்படி ஒரு சீனாக பார்த்தீங்க. நான் என்ன நல்லா மிஸ் பண்ணிக்குவேன் பாருங்க. என் வீட்டை எந்த அளவுக்கு அழகுபடுத்தணும், என் சரீரத்தை நான் அழகா வச்சாதாங்க கடவுள் ஏங்கிட்டு இருப்பார். கை தட்டு. இதை கத்துக்கோ, இதை கத்துக்க கொடுத்த. நல்ல ட்ரெஸ் பண்ணி கொடுத்த, டையடி நல்லா டையடி, நல்ல நல்ல சூப்பரா ட்ரெஸ் பண்ணுங்க தங்கச்சி. ஆனா ஒழுக்கமா இருக்கணும். கை தட்டு. நீ நல்லா ட்ரெஸ் பண்ணு, ஒழுக்கமா இருக்கணும். அதே அந்த ட்ரெஸ் வந்து மத்தவங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, சிந்தையை மாற்றக்கூடாது. அப்படிப்பட்ட உன்னை நீ அழகு படுத்த 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 கடவுள் உங்ககிட்ட இருப்பார். பாருங்க, ஏற்கனவே வரும்போது சபை ஒரு மாதிரி ஆச்சா, இப்போ டபுள் மடங்கு அழகாயிடுச்சு. ஒருவேளை பேரன் லெவலில் போட்டாலும் தெரியல. கை தட்டி சொல்றாங்க, ஆரே வாரங்க சிவப்பு அழகுன்றான். அது ஆப்பிரிக்கால இருந்து கொடுக்க வேண்டியதாங்க. ஆனா சொல்லுங்க, ஏற்கனவே நான் வரும்போது சின்னதா இருந்தது சபை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாகி போச்சு. அப்ப அழகு எங்க இருக்கணும், இயேசு அங்க இருப்பார். கை பார்க்கப்போமா பார்க்கப்போமா சொல்றேன். ஏன்னா இது அந்த பழைய ட்ராக் இது, அது அதனால கொஞ்சம் இறங்கிட்டு மீனா நல்லா இருக்கும். ஓகே, அன்னைக்கு சங்கம் ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, எத்தனை பேர் தோசை கறிகளா சாப்பிட்டுருக்கீங்க? ஏன்னா தீபாவளினாலும் தோசை கறி தான். அல்லையா? அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பசங்க வந்து தோசை கறியெல்லாம் ராத்திரியே மாவாட்டி வச்சிருவோம், கறி ராத்திரியே வேக வச்சிருவோம். அப்பொண்ணுன்னா எடுத்து வந்துடுவாங்க. வெறுத்து பிறகு அல்லையா? எங்கள் அம்மா காய்கறி வேணா கறி காணும். ரெண்டு பையன் தான் அப்பப்போ கிச்சனில் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எந்த பெருசும் கவலைப்படுறது கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கவலை என்னமா, ஆத்மா ஆதாயம். கை தட்டி ஆத்மா ரட்சிக்கப்படும். ஓகே, இந்த பாட்டு கேட்போமா? சூப்பர் பாட்டு. தாய் வழியாய் பிறந்த மனிதனுக்கு சுதந்திரம் இல்லை, ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுதந்திரவாதி. கை தட்டி சுதந்திரவாதி. ஓகே, பாட்டு கேட்போமா? ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே, கை தட்டி.
தாய் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் தாய் கொஞ்ச காலம் தகவ கொஞ்ச காலம் மணி கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் மணி கொஞ்ச காலம் சிலை கொஞ்ச காலம் இதுதான் அடியாய் இறந்தமைகள் அழகு கொஞ்ச நாள் ஆசை கொஞ்ச காலம் அழகு கொஞ்ச காலம் ஆசை கொஞ்ச காலம் பருவம் கொஞ்ச காலம் பதவி கொஞ்ச காலம் பருவம் கொஞ்ச காலம் பதவி கொஞ்ச காலம் இதுதான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம பாருங்க, நம்ம கையில கட்டின வாட்சி கூட கேரண்டி இருக்குது, காதில் போடுற கம்பளுக்கு கேரண்டி இருக்குது. அல்லேலூயா. ஆனா நமக்கு கேரண்டி இல்லைங்க. இந்த கேரண்டி இல்லாத இந்த உடலை பார்த்து ஆண்டவர் நேசிக்கிறாரு. எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்க. அல்லேலூயா. பாருங்க, நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிற நம்ம மேல முழு அன்பு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் பாருங்க, மனு திரும்பும். நான் கூட பாருங்க, நல்ல பக்கா பொய் பையன். என் பேர் எச்சக்கூடியரா அப்படி துண்டு பிடிக்கிறா அப்படி கை தட்டு. என் பேர் எச்சக்கூடியரா அப்படி துண்டு பிடிக்கிறா அப்படி. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுறது அரசாங்கம் இல்லை, என்னுடைய ஆண்டவர். ஆண்டவர் இந்த வாழ்க்கையை மாற்றுறது. பாருங்க, உண்மையிலே சொல்றேங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அன்னைக்கு. ஏன்னா பிடிக்காத பையன். இந்த மாதிரி பண்டிகைலாம் அந்த காலத்தில் வந்து ஃபுல் டைட்டாக சனிக்கிழமை தீபாவளி ராத்திரிக்கே பட்டாசு ஓடிக்கும் போது ஃபுல் பாட்டில் வாங்கி வச்சுக்குவேன். கொஞ்சமாக பட்டாசு ஓடிக்கிற மாதிரி கொஞ்சமாக பாட்டில் கழிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்த அன்னைக்கு. ஆனால் நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் தப்பு செய்ய மாட்டேன் தம்பி. ஏமா என்னை திருத்தந்து
ஏசப்பாவுடைய கிருபை. அல்லேலூயா. நான் ஆதியிலே கிறிஸ்தவர்கள், ஜாதியிலே கிறிஸ்தவர்கள், கண்டதை காட்சி கொண்டதை கோலம், அப்படிப்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்த என்ன என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதனால பாருங்க, இன்னைக்கு ரொம்ப பேர் சாராயத்துக்கு மயங்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. சாராயத்துக்கு மயங்கி இருக்கிற சாராயம் ஒரு நாள் உன்னை வாழ வைக்காது. அல்லேலூயா. ஒரு நாள் என்னோட ஃபேஸ்புக்கில் போடுறேன், சாராய பாட்டில் பேசுகிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அந்த பாட்டில் சொல்லி இன்னைக்கு நான் ஃபுல்லாக இருக்கிறேன் காட்டுவா. இப்போ பாசதி எனக்கு தண்ணி கொடுத்தாரு ஃபுல்லா. நான் திரும்ப அவங்களுக்கு ஃபுல்லா போட்டுருந்தேன்னா திரும்ப அவங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துட்டேன்னா நான் முடிஞ்சேன். ஏன் கொடுத்தாரு? இந்த தண்ணி படிக்க என் மனைவி படிக்காது. என் மனைவி ஸ்கூல் பக்கமே போவாது. ஆண்டரை எழுத்து தெரியாது. என் சம்சாரத்தை கையெழுத்து போட ஒரு நாள் மாறுபடி கேட்ட கையெழுத்து போட சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு பொருள் வச்சுட்டு இருந்தேன். அது எங்கள் சம்சாரம் தான் வச்சுக்கிது. வச்சவங்க தான் கையெழுத்து போட்டுவாங்க, தான் நகை போட்டுவான் போட்டு. நான் அவங்க கொண்டாட்டின்றான் வீட்டுக்காரன் தரமாட்டான். அவங்க இட்டுன்னு வாங்க, அவங்களை இட்டுன்னு அவங்க கையெழுத்து போடணும். எதுவும் அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி பார்த்தா நோட்டு புக்கு கூட ஒட்டிக்குவாங்க. பேனா பிடிச்சிங்கன்னா பாருங்க, பேனா பிடிச்சிங்கன்னா வாய பாருங்க. சேத்துப்பட்டு தொடங்கி கோடம்பாவத்தை போய் முடிஞ்சது. சீதான்ற வார்த்தைங்க, சீதா சீய போய் அப்படியே முட்டிக்கணும். அல்லேலூயா. இல்ல என்கிட்ட சொல்லிதான நான் இங்கிலீஷ்ல அப்படி சர்வன்னு போட்டிருப்பேன். நானே கடவுளை நான் எழுதிருப்பேன். இல்ல பாருங்க, அந்த கையெழுத்துக்கு அவ்வளவு மரியாதை இல்லை. கையெழுத்து போட தெரியாத இருக்கிற என் மனைவியுடைய அந்த ஞானம் பார்த்தீங்களா? அந்த ஞானம் தான் இன்னைக்கு என்ன நடந்தது. கைதறிய மனைவி அந்த உச்சம் ரொம்ப ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்க என் மனைவிங்க. ஆனா குள்ளமா இருப்பாங்க. கைதட்டு இவ்வளவுதான் எனக்கு குள்ளமா. என்ன ஒண்ணு எனக்கு கோவம், ஆண்டவர் மேல கோவம். என்ன ஏசப்பா, என்ன இவ்வளவு ஆக்டிவா படிச்சுட்டேன், என்னை இவ்வளவு ஆக்டிவா வச்சுக்கிறேன், நான் சம்சாரத்தை மட்டும் இவ்வளவு வச்சுக்கிறேன். எனக்கு என்ன ஆசைன்னா, என் ஐட்டுக்கு இங்க இருக்கணும். நல்லா கைப்பாரு. இந்த ஐட்டுக்கு இருந்துச்சுன்னா சம்சாரம் என்ன மேம் அப்படின்னு கை காட்டுவேன். இவ்வளவு இருக்கிறதா என்ன மேம் அப்படின்னு அந்த மாதிரி அப்படி பண்ணும்போது இடுப்புன்னு வந்து கை அதுக்குதான் வர சொல்லுது. ரொம்ப பேர் வரல. ரொம்ப அதே சொல்லுவா. இந்த பாட்டு கேட்போமா? எந்த பேர் ஹாப்பியா இருக்கீங்க? ஓகே, வசந்த காலம் இது, வசந்த காலம், வசந்த காலம் இது, வசந்த காலம். இது வருகிறோ உனக்கு நல்ல காலம். இது வருகிறோ உனக்கு நல்ல காலம். வசந்த காலம் சத்தானி சூழலை வந்தாலும் சத்தானி சூழலை வந்தாலும் வசந்த காலம் இருந்தாலும் நீ
பந்தய பொருளை நீ ஞானமாய் ஓடி பந்தய பொருளை நீ அறியாத வசந்த காலம் இது வசந்த காலம் வசந்த காலம் இது வசந்த காலம் இது வந்தேனோ உனக்கு நல்ல காலம் இது வந்தேனோ உனக்கு நல்ல காலம் வசந்த காலம். நீ ஏன் அமைதியா இருக்கீங்க? ஒரு சபையில போய் கேட்டேன், என்னங்க உங்க ஜனங்க அமைதியாக இருக்கிறாங்க, வாயும் திறக்க மாட்டாங்க, கையும் தட்ட மாட்டேன்றாங்களே, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறாங்கன்னு கேட்டேன். அதுக்கு பாஸ்டர் சொன்னாரு, எங்க ஜனங்க ரொம்ப அமைதியான ஜனங்க, வாழை இலையை போட்டா தான் வாயை திறக்கணும்னு சொன்னாரு. கை தட்டி 5 கிலோ இஞ்சி சாப்பிட்டு உட்காந்துக்கிறீங்க. இந்த 5 கிலோ இஞ்சி சாப்பிட்டு எப்படி உட்கார மாட்டேமா? அந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க. நல்லா ஆக்டிவா இருக்கணும் சபையில. அதே பாருங்க, எப்படி 64 வயசாகுது ஐயா, 64 வயசுல எவ்வளவு ஆக்டிவா கத்த வச்சுக்கிற பத்தியில. இதுதான் வந்து அவர் கொடுத்த கிருபை. நீங்க தான் சாப்பிட்டு உட்காந்துக்கிறீங்க, நான் சாப்பிடாத வந்துக்கிறேன். அதே லோயா, நான் ரெண்டே டீ குடிச்சேன். அதே லோயா, வீட்டில் ஒரு டீ குடிச்சேன், இப்போ எங்க ஒரு டீ குடிச்சேன், அவ்வளவுதான். என்னுடைய சாப்பாடு இதுதான். ஆனால் எனக்கு சந்தோஷம் தெரியுமா, அப்பாவுடைய வார்த்தை, அவர் பாடி, அவர் சமூகத்தில் அப்படியே சும்மா மன மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ உயிர் போயிட்டா கூட நான் மேலே போயிடுவேன், நீங்க போவேன் புரியா? அப்போ உயிர் போயிடியான்னு கை தட்டுறான் பாரு மனுஷன். அல்லேலூயா. எவ்வளோ சுயநலவாதி கிடைக்காம இப்போ உயிர் போனாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். ஏதாமா என் ஆண்டவருடைய வேலையை நான் செய்யும் போது என் ஜீவன் பெய்யணும். அதான் சாட்சி. வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, வீட்டில் சோறு துண்டு மீண்டும் போது உயிர் போயிடுச்சு. அந்த கதையே இருக்கக்கூடாது. ராபர்டே பாருங்க, இது பாருங்க, இந்த டெலிகாஸ்ட் வந்து இதுதான் சாட்சி. நான் எப்படி சொல்றேனோ அப்படி வாழ்ந்ததாக ஒழுக்கம். நான் பேசுறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு வாழ்ந்தேன்னா அது வாழ்க்கை கிடையாது, அது ஒழுக்கம் கிடையாது. அல்லேலூயா. அரசியல்வாதி நேர்மையா இருக்கணும், ஆன்மீகவாதி எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். ஆன்மீகவாதி பொறுமையா இருக்கணும், அரசியல்வாதி நேர்மையா இருக்கணும். அப்ப நீ நான் எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். அங்க எங்க போறோமோ அதை வீட்டில் சொல்லிட்டு போகணும். நான் கூட வீட்டில் சொல்லிட்டு வந்துக்கிறேன். யாராவது என்னை கேட்டாங்கன்னா என் மனைவி சொல்றாங்க, தண்டர்பேட்டைக்கு தாவீதையா சபைக்கு போய்க்கிறார், இத்தனை மணிக்கு வருவார். அல்லேலூயா. 2:30 மணிக்கு வருவாருன்னு கரெக்டாக சொல்லுவார். 2:30 மணிக்கு நான் வீட்டில் இருப்பேன். அல்லேலூயா. இதே நான் சொல்லாத கொள்ளாத வந்துட்டேன்னா, அந்தாண்டி அங்கே போனேன், தெரியல, வண்டி எடுத்துன்னு போனேன், எத்தனை மணிக்கு வர்றான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் போன பேக மாக்கிங்க, எத்தனை மணிக்கு வர்றான்னு தெரியலங்க, வந்தா சொல்றேன் போ அப்படின்னு சொன்னா அப்ப நான் பொறுப்பு இல்லாதவன் அர்த்தம். கரெக்டா? நான் ஒழுக்கம் இல்லாதவன். உனக்குள்ள ஒழுக்கம் இருந்தா உன் மனைவி கிட்ட, உன் தாய் கிட்ட, தகப்ப கிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட நீ சொல்லிட்டு போனாதான் நீ ஒழுக்கம் உள்ளவன். கை தட்டு, நீ ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாத அப்படியே நம்ம போனோமா நல்லா இருக்காது. அது வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படின்னா ஒழுக்கம், டிசிப்ளின், அன்பா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப நடக்கக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாது. ரொம்ப நீ பேசி ஆவி போச்சுன்னா 1 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். பேசாத அமைதியாது, ஆக்டிவா இருக்கு. பாருங்க, ரொம்ப பேரு அழகுக்காக என்னென்னோ பண்றாங்க. நீ எதுவுமே பண்ண தேவை. நீ அழகா இருக்க விரும்புறியா? கை தூக்கு. நீ அழகா இருக்க என்ன துட்டு தரேன்னு சொன்னேன். கை தூக்கு. நான் அழகா இருக்க விரும்புறேன்னா போய் கை தூக்கு. நான் கை தூக்கு தரச்சு. அம்மா தம்பி ஐயா கை தூக்கு, மீசக்கார கை தூக்கு. அழகா இருக்கணும்னு போய் கை தூக்கு. அழகா இருக்க விரும்புறது தான் சொல்றேன். நல்லா இருக்கு. அழகு மாதிரி நல்லா இருக்கணும் தான் நம்ம விரும்புவோம். நல்லா சாப்பிடணும் தான் டாக்டர் சொல்லுவாரு. 3 வேளை நல்லா சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கொள்வாரு. பாருங்க,
கடவுளை நம்பினா பாருங்க, கடவுளை நம்பலன்னா டாக்டர் கிட்ட போக வைப்பார். கடவுளை நீ நம்பாத இருந்தீங்கன்னா உனக்கு வியாதி வந்து டாக்டர் கிட்ட போக வைப்பார். டாக்டரே நம்பல உன்னை கடவுள் கிட்ட போக வச்சிருவார். கை தட்டி கரெக்டா? கடவுளை நம்பலன்னா உனக்கு வியாதி வந்து டாக்டருக்கு அனுப்பிடுவார். பாருங்க, இவர் டாக்டர், இங்க கடவுள். நான் கடவுளை நம்பினேன்னா டாக்டர் கிட்ட போக மாட்டேன். நான் கடவுளே நம்பலன்னு வச்சுக்க, அவன் என்ன நம்பல, உன்னை நம்பி வந்துக்கிறான் வயிற்று வலி பார்த்து. இப்போ நான் டாக்டரையே நம்பலன்னு வச்சுக்க, சார் நான் உன்னை நம்பல சார்னா ஒரு ஊசி போட்டு ஏற்றி கடவுள்கிட்டே அனுப்பிடுவார். இல்லை எங்க போயிட்டாரு, கடவுள் கிட்ட போயிட்டாரு, வயிற்று வலியா இருந்தா டாக்டர் கிட்ட போனாரா? டாக்டர் கிட்ட 3 நாள் பார்த்து அதுதான் சொல்றது. டாக்டர் காட்டியும் கடவுளை நம்பு. கடவுளை நம்பிட்டு நீ டாக்டரை நம்பு, சூப்பராயிடுவ. கை தட்டி. கடவுளை நம்பிட்டு நீ டாக்டரை நம்பு. சார் உன்னதான் சார் நான் நம்பி வந்துக்கிறேன், எத்தனை லட்சம் ஆனாலும் சார் என் வீட்டுக்காரன் காப்பாற்றி கொடுத்தாங்க. லட்சம்னா காலி ஆகணும்னு அவரை காலி ஆகிடும். உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே காலி ஆகணும்னு அவர் காலி ஆகிடும். ஆனா நம்ம ஆண்டவர் காலி ஆக மாட்டார். ஆண்டவரே நான் முழுக்க நான் உண்மையே நான் நம்பி என் ஆசீர்வாதம் சொன்னா உன்னை ஆசீர்வதிப்பார். அதான் சொல்றேன், நீ அழகா இருக்க விரும்புறவங்க கை தூக்கி, நான் கை தூக்குப்பா, ரொம்பப்பா கை தூக்கு பாப்பா, தம்பி கை தூக்குடா ராஜா, ஏன்டா குளிர் பிடிச்சி கை தூக்குடா, கை தூக்கு. ஓகே, இவ்வளவு பேர் அழகா இருக்க விரும்புற, ஒழுக்கமா இரு. நீ ஒழுக்கமா இருக்கணும், அழகா சாப்பிடணும். குண்டா சோறு ஒன்னாடி கூட அழகா சாப்பிடணும். குண்டா சோறு ஜினாக்கு கூடாது. கொஞ்சோண்டு சாப்பாடு, 2 கறி, 1 மீன். கல்யாணத்துக்கு போனா 1 இலை. 51 ரூபாய் மொய் வைக்கிறியா, 51 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவோம். எங்க 51 ரூபாய்க்கு மொய்யை வச்சுட்டு 4 பேர் போய் சாப்பிட்டா என்ன அது ஒழுக்கமா? 4 பேர் குடும்பத்தோட வாங்க கதவு சேர்த்துட்டா போயிட்டு இல்லையா? எதையா ஒழுக்கம்? நான் ஒரு லூசு குடும்பத்தோட வந்தது நோட்டீஸ் கொடுத்தா நீ உனக்கு ஒழுக்கமா இருக்கிற யாருதான் பண்ணணும். நான் ஒண்டி வரவேன்னு சொல்லி ஒண்டி போய் 51 ரூபாய் மொய் வச்சுட்டேன், அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, அந்த குடும்பத்துல நோட்டீஸ் வச்ச ஒருத்தர் தான் வந்தார், 50 ரூபாய் வச்சார், ஓகே. ஏன்னா அந்த பிரியாணிக்கு ஏற்ற காசு வந்துச்சு. ஆனா நம்மளுக்கு அந்த ஒழுக்கம் இல்லைங்க. நான் தான் குடும்பத்தோட வானா, நீங்க எப்படி வரலாம்? இதே மாதிரிதான் என் பையன் கல்யாணம் குடும்பத்தோட வந்துருங்க, நம்ம நெய்சாவே காலி ஆயிடுச்சு. 7 பைசா சோறு காலி ஆயிடுச்சு. ஆனா கலெக்ஷன் வரல. கல்யாணம் வைக்கிறதெல்லாம் கலெக்ஷன், கூட்டம் வைக்கிறது உன்னை செலக்ட் பண்ணுறதுக்கு. கேட்டு கூட்டம் வைக்கிறது உன்னை செலக்ட் பண்ண. இந்த கூட்டத்தில் நீ செலக்ட் ஆகினா பரலோகத்தில் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். கைது அதுக்குதாங்க இந்த கூட்டம். அதான் பாருங்க, 51 ரூபாய் மொய் வச்சுட்டு 4 பேர் 5 பேர் போட்டு சாப்பிடுறது. அப்ப கல்யாண வீட்டுக்கார எப்படி ஆகும் சொல்லு? நஷ்டம் ஆக மாட்டான். ஆனா கல்யாணத்துக்கு போகும்போது 4 பேர் போற, சபைக்கு வரும்போது நீ ஒண்டி தான் வர. வீட்டுக்கு வர மாட்டேன்றாங்க, பசங்களுக்கு வர மாட்டேன்றாங்க. ஐயா, நீ சபைக்கு வரும்போது கல்யாணத்துக்கு வர மாதிரி குடும்பத்தோட வாயா, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்ப கூட பாருங்க, தங்கச்சி தான் வந்து தம்பி வருது, உங்க 2 பசங்க வருது, பட்டாச்சு வச்சுருக்கீங்க, அது வீட்டுக்கு போகும்போது சூடு வச்சுக்க போகுது. அப்படியே நான் சொன்னேன், ஊர் பட்டியல வெயிட்டா நான் கையை ஏசப்பா உன் ஆலயத்துக்கு போய் வரணும், பையனுக்கு இப்படி ஆகலாமா? பையனை இட்டு வந்துடணும். பையனை இட்டு வந்தீங்கன்னா வந்து என்ன பண்ண, நெருப்பு வச்சுக்க மாட்டான். தெரியுதா? இன்னைக்கு எத்தனையோ அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே, அதெல்லாம் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது குழந்தைங்க. சபைக்கு பாருங்க, குடும்பத்தோட வரணுங்க சபைக்கு, அதுதாங்க மகிழ்ச்சி. ஒரு கல்யாணம் வீட்டுக்கு மகிழ்ச்சியா போறிய, சோறு தடை வந்ததாங்க ஏன்டா என் கல்யாணத்தை நடத்தினேன் அப்படிதான் பயணிக்கு வேணா இன்னும் கட்சியில் சோறு இல்லைங்க. அதுக்கு கடையில் வந்து பேட்டை வாங்கி கொடுத்து பேட்டை வாங்கி கொடுத்து நான் 2 பேட்டை இருந்தாலும் 2 பேட்டை எந்தாலே கூட பச்சுது வீட்டுக்காரு. அவங்களுக்கு 2 பேட்டா, எனக்கு 2 பேட்டா, பசங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து தாண்டி வாங்கிட்டு வச்சுட்டு வந்தேன்.
ஆனா சபையில அப்படி இல்லைங்க. சபையில மொத்தமா வந்துட்டீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். கை இருக்கு அங்கதான் ஒழுக்கம். ஒவ்வொரு அப்படியே நாடி மாதிரி பேசுவோம் பாத்தீங்களா? நாடி மாதிரி பேசுற ஆனா ஒழுக்கம் இருக்கு. ஆனா நீ ஒழுக்கமா இருக்க விரும்புறியா? சபையில, சமுதாயத்துல, குடும்பத்துல நீ ஆக்டிவா இருக்கணும். ஆக்டிவா இருந்தீங்கன்னா அதுதான் ஒழுக்கம். நீங்க கரெக்டா இருங்க, அழகாயிடுவீங்க. பாருங்க எப்படி இருப்பாரு. என் முகம் என்ன சொட்டை கட்ட ஒதுக்கிட்ட பாப்பா. தம்பி ராஜா பேடக்கார இருக்கிற பசங்க இன்னும் காதல்ல தோல் காய்ட்டு போய் தாடி வச்சுக்கிறாங்க. எதுல சின்ன வயசுல உங்களுக்கு தாடி டைம் ஆயிடுச்சு. தாடி எதுக்கு வச்சிருக்கிறானா டைம் கட்டுறாங்க. சேவ் பண்ண டைம் இல்லையா? அமெரிக்காவுடைய ஃபிளைட் இவன் தான் ஓட்டுறான். நாளையிலிருந்து நீ தாடி எடுத்துணும். இன்னைக்கு போட்டோ எடுத்து மாட்டிக்கணும். ஆனா உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. பாம்பேயில பேசுறேன், தாராவியில பேசுறேன். பாம்பேயில இது இனிமே தான் சபை, நல்ல அழகாக சபை பேசுறேன். அப்ப அந்த பாம்பேயில் என்ன பண்ணாரு, என் கூட ஒருத்தர் வந்து நான் உட்கார போது இவரை கூட உட்காருவேன். இவரை கூட கூட்டம் இங்க உட்கார்ந்தாரு. நான் கூட என் பக்கத்தில் உட்கார வச்சேன். ஏன் உட்காரு? அதுதான் அன்பு, அதான் அன்பு. கூட்ட உட்கார வச்சேன். நல்ல பாஸ்டர் கேள் பாஸ்டர் அலையில சொல்லும். பாம்பேயில பேசும்போது ஒரு அம்மா இப்படி அழுதுனே இருந்தாங்க. தம்பி ராஜா, அப்பா என் சாமி ஏன் அமெரிக்காவுக்கு போயிட்ட? அலையில சொல்லும் பாருங்க. ஒரு அம்மா அழுதாங்க. நான் கேட்டேன், மேடம் இவ்வளவு நேரம் சிரிச்சிருந்தீங்களா, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். இவ்வளவு நேரம் சிரிச்சிருந்தீங்களா, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லு, உங்களுக்கு நான் ஏன் அழுதேன் உங்களுக்கு தெரிந்தா? நம்மளுக்கு அழுது எதுக்கு தெரிந்தா சொல்லு. நான் வரும்போது சிரிச்சின்னு வந்தேன்னா ஆமா, பாட்டு பாடும்போது கை தட்டினா ஆமா, ஜபம் பண்ணும்போது கண்ணை முன்னா ஆமா. இப்ப ஏன் ஆயுதம்? உங்களுக்கு பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துக்குதா ஆமா, அது ஆளுக்கு மூஞ்சில தாடிக்குதா ஆமா. அந்த ஆளே நான் பார்க்கும்போது நம்ம ஆடு ஒண்ணுக்காக காணாத போயிடுச்சு. நம்ம ஆட்டுக்கு தாடி இருந்துச்சு, அதே ஆளுக்கு தாடி இருக்குது. அதே ஆளுக்கும் ஆட்டும் பார்க்கும்போது கண்ணுல தண்ணி வந்துச்சு. நம்ம ஆடு மாதிரி உட்காந்துக்கிட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஃப்ரெஷ்ஷா வருவார். கை தட்டு. இப்ப நான் சொன்னது பாருங்க, நான் சொல்றது பாருங்க, நான் பேசுறதுக்கும் என்னுடைய செயலுக்கும் வேற மாதிரி இருந்தா நீங்களே என்ன கேள்வி கேட்கலாம். பாஸ்டர் எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்துக்கிறேன். பாஸ்டர்மா ஒரு நாள் வந்துக்கிறேன் சொல்லாமா, என் மகன் நீ ஒரு நாள் அப்பா வந்திருப்பா. இருக்கு அண்ணன் தம்பி யாராவது இந்த ரோட்ல பார்த்து ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பீங்களா? இல்ல உங்க வீட்டுக்கு தான் நான் வந்திருப்பேன். இந்த தண்டாரப்பட்ட ஏரியால எனக்கு தெரியாத ஆளே கிடையாது. இந்த தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரியும். ஆனா ஒருத்தர் வீட்டுக்கும் போக மாட்டேன். என்னோட ஐக்கியம் பாருங்க, பிதாவோடு குமாரோடுன்ற மாதிரி என்னோட ஐக்கியம் இயேசுவோடும் பாஸ்டரோட தான் கைது. அதே ஒழுக்கம். என் மனைவி எனக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாங்க. வேற யார் வீட்டுக்கு போக மாட்டேன் தங்கச்சி. நானு தம்பி அவ்வளவு ஒழுக்கமா நடந்துக்கிறேன். பாருங்க, ரெண்டு வாட்டி வந்துக்கிறேன். எனக்கு சபை அடையாளம் தெரியல. 3 வாட்டி வந்துக்கிறேன். எனக்கு சபை அடையாளம் தெரியல. ஏன் ரோட்ல நின்று எதுக்கு நின்று? அதே அன்பு. இதுதான் ஒன்பாங்க. நான் பேசுறதுக்கும் என்னுடைய செயலுக்கும் கரெக்டா இருந்தா தான் ஆண்டவர் என்கிட்ட இருப்பாரு, என் அழகா வைப்பார். நான் பேசுறது ஒண்ணு செய்து ஒண்ணு செய்தேன்னா கட்சியில் அண்டாக்கா கசம் ஆயா வீட்டுல ரசம்னு மோனை வச்சிருவாங்க. எப்படி தரகதக்கா தினகதக்கா என்னடி அம்மா மோனை அடிக்கிறாங்க.
ராப் இல்ல ராப். அது சோறு கொண்டு பார்த்தாரா சோறு கொண்டு பார்த்தாரா. அலையிலே சொல்லுவோம். ஒழுக்கங்க, ஒழுக்கம். ஒழுக்கம் எங்க இருக்குதோ அங்கதாங்க கடவுள் இருப்பாரு. ஒழுக்கம் இல்ல நம்ம பேர் அப்படியே டேமேஜ் ஆயிடும். அப்பளம் இருக்குது, அப்பளம் பார்க்கும்போது அப்பளம் நல்லா இருக்கும் பாத்தீங்களா, அழகா இருக்கு. அவ்வளவுதான், அதுதான் வாழ்க்கை. அப்படி ஆகக்கூடாது. இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நானும் யாரா இருந்தாலும் ஒழுக்கமா நம்ம நடக்கும் போது கடவுள் நம்ம கிட்ட இருப்பாரு. மனைவிகளே, ஆண்டு சொல்லுவார், மனைவிகளே உங்கள் புருஷரை ரொட்டி கட்டியில் அடிங்களா. புருஷர்களே உன் மனைவியில் அனுப்பு. இதுதானே சொல்லி கொடுத்தாரு யாரு. யாரு ரொம்ப நல்லூருங்க, அழகா சொல்லி கொடுப்பாரு. ஒரு அப்பா அம்மா எப்படி, பிள்ளைங்க எப்படி, அண்ணன் தம்பி எப்படி. ஆனா இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் நீ மீறி வேற மாதிரி போயிட்டீங்கன்னா அது சாட்சியே கிடையாது. இப்போ ஒரு கனமான ஒரு பாத்திரம் உங்ககிட்ட கொடுத்து பத்திரமா வெய்யுமான எப்படி போய் அங்கே டமால் கீழே ஒன்றிஷன் நல்லா இருக்குமா. கனத்துக்குரிய பாத்திரத்தை எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்கணும். பலவீனமான பாத்திரத்தை ஒரு ஓரமா வைக்கணும். அதே இருக்கா. இப்ப நம்மளாம் யார் தெரியுமா? பலவீனமான பாத்திரம். இந்த பலவீனமான பாத்திரத்துக்குள்ள பலவான வந்து தொட்டான். கனத்துக்குரிய பாத்திரமா ஒரு பாட்டு பண்ணிப்போ நல்ல. இப்போ அருமையான கர்த்தருடைய வார்த்தை கேட்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அலையிலே செல்வம் பேசலாம். அருமையான ரட்சகரே, அழகும் கொண்டவரே, தாயின் கருவில் கண்டவரே,
சந்தோஷமா பாருங்க. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிட்டேன். ஹல்லேலூயா. என்னை பார்த்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரிந்தாயா மீசக்கார? எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியுதா? 2.5 வருஷத்துக்கு முன்னால ஹார்ட் அட்டாக் ஆயிட்டேன். ஆனா கர்த்தருடைய சுத்த கிருபை என்னை காப்பாற்றினார். பாருங்க, கோயம்புத்தூர் இப்படிதான் மீட்டிங் பண்ணும்போது அது மாதிரி ஆயிட்டாரு. என்னை ஐசியில் கொண்டு போயிட்டாங்க. 3 நாள் ஐசியில் இருந்தேன். 4ஆவது நாள் ஜென்ரல் வார்டில் போட்டாங்க. என்னோட பல்ஸ் தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. ஆனால் பாருங்க, கர்த்தர் என் மனைவியிட்ட நான் ஜாடை காட்டினேன். எனக்கு சிலுவை மாட போடுமா, சிலுவை போட்டு அனுப்பி. கடவுள் என்னை காப்பாற்ற. பேச்சு வரல அப்படியே ஆக்ஷன் ஸ்டார்ட். அப்புறம் ஐசியில் போய் பாருங்க, அங்கே உள்ள இருந்த அத்தனை பேர் கிறிஸ்துவம். அந்த ஐசி உள்ள இருந்த அந்த டாக்டரு ஸ்டாஃபுக்கெல்லாம் கிறிஸ்துவம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஊழியக்காரா, பயப்படாதீங்க, கர்த்தர்களோடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த கிராஸ் போட்டாங்க மனைவி. ஆண்டவரே என்னை அந்த அதுக்குள்ள வெளியிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்கேன் அது இதுன்னு எடுத்தது. எனக்கு பாருங்க, 90% வால்வு பிரேக் ஆகிடுச்சு. எனக்கு ஸ்டெண்ட் வச்சிருக்கிறாங்க உள்ள. 90% வால்வு பிரேக் ஆகி எனக்கு ஸ்டெண்ட் வச்சிருக்கிறாங்க. 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எனக்கு உள்ள ஸ்டெண்ட் வச்சிருக்கு. ஆனால் இப்படி கத்த முடியுமா? இப்படி பாட முடியுமா? ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கிருபை. பாருங்க, அவரு கொடுத்த உயிர் அவருக்கு தான் சொன்னேன். என் மனைவிக்கு நான் சொன்னேன் இல்லை. அல்லேலூயா. என் மனைவி பாருங்க, நான் இருக்கிறவரை என் மனைவிக்கு நான் சொந்தம். என் உயிர் போயிடுச்சுன்னா அது இயேசுக்கு சொந்தம். அதனால பாருங்க, ஒழுக்கமா நான் இருக்கிறதோடு தான் மரண தெருவாயில் இருந்த என்ன கர்த்தர் காப்பாற்ற. இன்னைக்கு எல்லா ஊழியக்காரர்கிட்ட ரொம்ப ரொம்ப அமைதியா நடந்துக்குவேன். ஒரு சின்ன குழந்தை கூட இறங்கி பதில் சொல்றேன். என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பேன். யாரு நான் விருப்ப மாட்டேன். என்ன பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். அப்படி நான் நடந்ததோடு தான் இன்னைக்கு என்னால பேச முடியுது. இதுக்கு பேசுறதுக்கெல்லாம் ஒரு பாருங்க, ஒரு ஆனர் வேணும். அல்லேலூயா. பேச தெரியாத திக்குவாயா இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட இருந்த என்ன இன்னைக்கு ஒரு பாடகனா நான் வைக்கும் போது அந்த பாடகனுக்குரிய அந்த ஸ்தானத்துல இருந்தா தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கைதட்டு. கர்த்தருடைய வார்த்தை கேட்பீங்க. எதுவுமே ஹாப்பியா இருக்கிறீங்க? பக்கத்துல சொல்லி, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்பேன். அந்த வார்த்தை என்னோட பேச போகுது. இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு விசேஷத்தை கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு விசேஷம் என்னன்னு பாருங்க, ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னா ரொம்ப விசேஷம். இந்த கேரளா எல்லாம் கேட்பாங்க, எந்த சேட்டை நீங்கள் வீட்டுக்கு விசேஷம்? அப்ப அவங்க சொல்லுவாங்க, என்ன விசேஷம் சொல்லு. ஒருத்தர் கேட்க என்ன விசேஷம்? அந்த அம்மா சொல்லுங்க, என்னங்க நமக்கு இன்னைக்கு ஒரு விசேஷம், இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னையோட நமக்கு 10 வருஷம் வந்து கல்யாணம் ஆகிது. அப்ப கண்களை மூடி மௌன அஞ்சலி செலுத்தோம்னா, அல்லேலூயா. 10 வருஷம் கல்யாணம் நான் பொட்டாட்டி சொல்றா, ஏங்க நம்ம கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. அப்பனா சிறிது நேரம் மௌன அஞ்சலி பண்ணுவோம் நான். அல்லேலூயா. இது மௌன அஞ்சலி கூட்டம் இல்லைங்க, இது விசேஷித்த கூட்டம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு பேச அப்பாயின்மெண்ட் வேணும். அப்படிப்பட்டவரையும் நம்ம சபைக்கு திடீர்னு வந்திருக்கும் போது, இப்ப தீபாவளி எப்படி வந்தது? திடீர்னு தான் வந்துருச்சு. ஆனா தீபாவளி எந்த தேதியிலும் வரும். பாத்தியா? கரெக்டா? தீபாவளி அதுக்கு இஷ்டமான தேதியில வரும். ஆனா ஏசு அப்படி இல்லை. நீ ரெடியா இருந்தா வருவார். கைட்டு நீ ரெடியா இருந்தா வரும். அப்ப இது பாருங்க, இது விசேஷித்த கூட்டம். இவ்வளவு நாள் பேசுற பேச்சுக்கோ, இவ்வளவு நாள் கேட்ட கேள்விக்கோ இன்னைக்கு டிஃபரெண்டா கர்த்தர் பேசுற பத்தியா, அதுதான் விசேஷம். கைட்டு கேட்பாங்க, கேட்கல சேட்டா நீங்க வீட்டில் இருக்க சேர்த்து கூட வைக்கும் விசேஷம். உங்க வீட்டுல என்ன விசேஷம் எனக்கு கேளுங்க. உங்க வீட்டுல என்ன விசேஷம்? உனக்கு கைச்சு சோத்துங்க கேளு. சாப்பிட்டியா கேளு. எல்லாம்
அதுதான் அவங்களோட பதில். ஆனா நம்ம பதில் சோறு துண்டியா இருக்கானே, சோறு துண்டியா கேளுமா ஐயா, சோறு துண்ணாத மாதிரி வாய் கட்டுங்க. நீ கேள்பா, சோறு துண்டியா கேளு. எங்க சாப்பிட்ட காயில நீ கேட்ட கேள்வி நான் சொல்ற பதிலுக்கு விசேஷமா. எங்க காயில இருந்து பட்டியம் தான் இருக்கு. பக்கத்து வீட்டு கூட தோசை கறி கொடுத்தாங்க. என்ன தீபாவளியில தோசை கறி கொடுப்பாங்க பத்தியா, ஒரு வீட்டுல எல்லாம் சேர்ந்துக்கணும். அது அந்த எதிர் வீட்டுல கொடுத்ததுக்காக தோசை தீஞ்சிட்டு பத்தியா. நான் ஒரு வீட்டுக்கு போனேங்க, நம்ம வீட்டுக்கு போன விருந்துக்கு, ஐயா இன்னைக்கு உங்க வீட்டுல எங்க வீட்டுல ஒரு விருந்துனாங்க. சரி நான் சரி ஓகேன்னு சொல்லி நானும் எங்க வைஃபும் போனோம். அந்த வீட்டு உள்ள காலை எடுத்து, அந்த வீட்டு உள்ள காலை எடுத்துன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷம். ஐயோ அதிலேயே பாட்டுக்கார வீட்டு பாட்டுக்காரன்னு சொல்லி ஐயா தோசை சொல்றாமான்னு சொல்லி ஓடி போய் கடையை திருப்பி வச்சு மாவு ஊட்டிட்டான். திருப்பி வச்சு மாவு ஊட்டினா பாரு, கருப்பாக இருந்தது தோசை. தோசை சுட்ட மூஞ்சும் கருப்பாக இருந்தது. அல்லேலூயா. கருப்பு தாங்க என்னைக்கு ஸ்டாண்டர்டு. கை தட்டு. கருப்பு தாங்க என்னைக்கு ஸ்டாண்டர்ட். ஆமாங்க, கலரெல்லாம் நம்பாது. ஒரு நாள் குருவியும் காக்காவும் மரத்தில் உட்காந்து, பச்சை கிளியும் கருப்பு காக்காவும் மரத்தில் உட்காந்துக்கிட்டேன். இந்த பச்சை கிளிக்கு ரொம்ப பெருமை ஆயிடுச்சு. நான் என்னென்ன கலர் இருக்கிற கழுத்து ஒரு கலர் இருக்குது, கண்ணு ஒரு கலர் இருக்குது, வால் ஒரு கலர் இருக்குது, என் உடம்பே பச்சையா இருக்குது, நீ கருன்னு பாருச்சான் காக்கா. காக்கா செஞ்சா நான் பிறக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதனால நான் கருப்பாயிட்டேன். நீ பிறக்கும் போது வெளிச்சம் மாட்டுக்கிற, அதெல்லாம் கலர் ஆகிட்டான். இந்த இந்த பறவை பிடிக்க ஒருத்தன் வந்தான் பாரு. அவன் என்ன பண்ணா, அந்த உண்டி கொண்டுல அவன் காக்க தாண்டிக்கல, கிளி அடிச்சான். அழகா இருந்த பாருங்க, காக்காவும் கிளி இருந்து உண்டி கொண்டு நீ நீ எதை அடிப்ப? கிளியை தான் அடிப்ப. என்ன அழகா இருக்கு அடிச்சா பாரு, கிளி மாட்டிக்கிச்சு. அதை உடனே எதுவுமே கூண்டுல போட்டு அடிச்சா பத்தி கூண்டுல போட்டு அதுக்கு பேச வைக்கிறான் கிளியை. அதே காகத்தை எல்லாம் பேச வைப்பாங்களா? காகத்தை பேச வைக்க மாட்டாங்க. கிளியை பேச வைக்கிறது என்ன பண்ணுவாங்க? மிளகா, பச்சை மிளகா, அது இது கொடுத்து அந்த அந்த வாயில் அந்த நாக்கு தோல் உறிஞ்சு பேசும். கிளி பேச வைக்க அப்படி பேசும் கிளி. கூட்டு பாட்டு கிளி பேசிச்சு. மாதிரி பாருங்க, அந்த கிளி பேசுவதற்காக கிளியோட நாக்குல பூண்டை சூடு பண்ணி பூண்டை நாக்குல வச்சான். சூடு பண்ணி பூண்டை வச்சான் கிளி பேசுது. இந்த காக்கா என்ன பத்தி என்ன பண்ணுதுன்னு வந்து காக்கா பார்த்தா அந்த 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 பூண்டை சுட்டு கிளி நாக்குல வைக்கிறாங்க. இந்த பாருங்க, காக்கா சொல்லுது, சோறு வைக்கிறோம், அதே உன்னை பிடிச்சவே உனக்கு சூடு வைக்கிறான். எவ்வளவு அழகா இருந்தாலும் உனக்கு சூடு தான், எவ்வளவு கருப்பா இருந்தாலும் உனக்கு சோறு தான். கைதட்டு. நீ கருப்பா இருந்தா நீ அழகு. ஆமாங்க, கருப்பு தாங்க கெத்து. கைதட்டு. செருப்பா கெத்து கோச்சுக்காது. அப்படியா? செருப்பம் கெத்து தான். கருப்பும் செருப்பம் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஐயா. கருப்பு செருப்பம் கருப்பா இருக்கு. கருப்பு என்ன தெரியுமா? நீங்க தப்பா நினைச்சீங்க. கருப்பு என்ன தெரியுமா? கவலை, கண்ணீர், துன்பங்கள், தொல்லைகள், பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியும் நீ அழகா இருக்கிற பத்தியா, அதுதான் அப்பாவுடைய கிருபை. கைதட்டு. இவ்வளவு மத்தியில நீ அழகா இருக்கிற, அது அப்பாவுடைய கிருபை. தம்பி, நீ கருப்பாக நீ காணப்படாத, ராஜாஜி மாதிரி வருவா. கைதட்டு. ராஜாஜி மாதிரி கல்யாணம் ஆகலையா உனக்கு? ஐயோ, உன் கல்யாணத்துக்கு நான் வருவேன். கைதட்டு. அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம். அடுத்த 2021ஆம் ஆண்டு மே மாசம் உனக்கு திருமணம் ஆகுது. கைதட்டு. இத்தனை தீர்க்க தரிசனம். இதான் தரிசனம். அடுத்த வருஷம் 2021 மேல உனக்கு மேரேஜ் ராபர்டே வர. அல்லேலூயா. கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வருவேன் தம்பி. நானு
இப்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். ஒரு கண்களை மூடும். நேசிக்க நல்ல ஆண்டவரே, மனநிலையோடு சுதந்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே கர்த்தாவே, இந்த விசேஷத்தை கொண்டு ஆசீர்வதிங்க. இந்த நாள் கர்த்தாவே அடைத்த எங்கள் அன்பு போது டாக்டரையாவும் அம்மாக்காக பிள்ளைகளுக்காக சுதந்திரிக்கிறோம். சபை மக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோட நீங்க பேசுங்க. யார் வந்தாலும் வரலன்னா பரிசுத்த ஆவியானவரே நீங்க இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை இன்னொன்று இருக்கிறீங்க. உங்க நாம மாத்திரம் பயன்படுத்தும் அப்படின்னு எடுத்து பயன்படுத்துங்க. வந்திருக்கிற ஆண்டவரே ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்க கிருபை சொல்லுகிறோம். ஆண்டவரே சாலமோன் ஜெபம் பண்ணி ஆண்டவரே கர்த்தாவே ஜெபிக்கும் போது ஆலயத்தை மகிமை ஊழியர் மிந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தினத்தின் ஆலயத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாக்குகிறது. ஆசீர்வாதம் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 29 31 வசனம். உபாகம் 1. நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் பாருங்க, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே பாருங்க எகிப்தில் உங்களோடு இருந்தது. பாருங்க உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்வது என்றால் பாருங்க மன்னாந்தரத்தில் செய்து வந்தது போலவும். பாருங்க இந்த விஷயத்துல கூட்டத்துல உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாங்க. நீங்க சும்மா இருந்தா போதும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து ஆண்டவர் கொண்டு வராரு. அவங்க எப்பவும் கல்வி முழுதா கொடுத்து அவங்க வழி நடத்தின ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். கை தட்டி நல்லா ரெண்டு கை அவர் உங்களோடு இருப்பார். நீங்க அடுத்து சொல்ல 31ஆம் அதிகாரம் படிக்க. பாருங்க நடந்து வந்த எல்லா வழியிலும் பாத்தீங்க நீங்க எப்படிலாம் நடந்தீங்களோ அந்த வழியிலலாம் கர்த்தர் உங்களோடு இருக்கும். அல்லேலூயா. அது கண்ணீரின் வழியா இருக்கலாம், அது நிந்தையின் வழியா இருக்கலாம், அது பாடுகள் வழியா இருக்கலாம்,